வெல்கம் டு மசாலா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் ஃப்ரை டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மசாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கிறேன். மசாலாவோடையும் உருளைக்கிழங்கோடையும் நல்லா மிங்கிள் ஆகிறதுக்காக நான் வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கிறேன். நான் இதில் பட்டை, லவங்கம், கிராம்பு நான் எதுவுமே சேர்க்கல. இருந்தாலும் உங்களுக்கு அந்த சிக்கன் ஃப்ரை டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வந்ததும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலா பவுடரை சேர்க்கும் போது வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இறுக்கமாயிடும். அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். உங்ககிட்ட தனி மிளகாத்தூள் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் மிளகாத்தூளை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கியூப் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து உருளைக்கிழங்கு மசாலாவோட மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கிழங்குன்றதால கேஸ் ஃபார்ம் ஆகும். இதனால பெருங்காயம் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பவுடர் பெருங்காயம் இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 4 பல் பூண்டை தோலோட தட்டி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு இன்னும் ரோஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மசாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மசாலா குக்கிங் சேனல்.